ஒரு கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்தான். ஒரு நாள் அம்மாவின் கைபேசியில் மின்னும் செருப்புகள் புகைப்படங்களை பார்த்தான். அந்த செருப்புகளை பார்த்தவுடனே அவன் கண்கள் மின்னிக் களித்தன. அம்மா, எனக்கும் இப்படி ஒரு செருப்பு வேணும் என்று கத்தினான். அம்மா சிரித்து சொன்னாள், நீ உழைத்தா மட்டும்தான் அந்த மாதிரி செருப்பு வாங்கிக் கொடுக்க முடியும். ரவி முகம் சுளித்தான், திகைத்துப் போனான். செருப்பு ஒரு கனவாகிவிட்டது. அன்று மாலை வீட்டின் மேல் அறையில் ஒரு பழைய செருப்பு ஜோடி அவனுக்கு கிடைத்தது. அது தூசியில் மூடியிருந்தாலும் சிறு மின்னல் போல் ஒளியூட்டியது. ரவி அதை எடுத்துப் பார்த்தான். அதைத் துடைத்து கட்டிக்கொண்டு சென்றான். அதிர்ச்சி! அந்த செருப்பு பேச ஆரம்பித்தது. நீ நல்லது செய்தால் நாங்கள் மின்னுவோம் என்று அவைகள் சொன்னன. ரவி அதிர்ந்தபடியே சிரித்தான். சரி, பார்ப்போம் என்று முடிவு செய்தான். அடுத்த நாள் முதல் ரவி மாற்றமடைந்தான். அவனது நாள் தொடங்கியது புத்தகங்களை பள்ளிக்குச் சுமந்து கொடுப்பது, பின்னர் பாட்டிக்கு உதவி செய்வது, மாலை நேரத்தில் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்வது. ஒவ்வொரு உதவிக்கும் அவனது செருப்பு ஜோடி இன்னும் சற்றே மின்னியது. ஒரு நாள் பள்ளியில் பணக்கார மாணவன் ஒருவர் வந்து சொன்னான், இதோ பாருங்கள், பாழான செருப்புடன் வந்திருக்கான். ரவி அமைதியாக நின்றான். சிரித்துக்கொண்டே சொன்னான், இது சும்மா செருப்பு இல்ல, இது உதவிக்கான பலன். ரவி சவால் விடுத்தான், நீங்களும் நானும் நாளை ஒரு நல்லதை செய்யப் போவோம். யார் அதிகம் செய்கிறோம் என்று பார்ப்போம். அடுத்த நாள் பணக்கார பையன் எதையும் செய்ய முடியவில்லை. ஆனால் ரவி எல்லாம் செய்தான். அவன் செருப்புகள் பொன்னாக மின்னின. மகிழ்ச்சியுடன் அனைவரும் ரவிக்கு கைகொட்டினார்கள். அவன் நடக்கும்போது ஒளி வீசும் பாதையில் அவனது செருப்புகள் மின்னின. அவன் நிதானமாக சொன்னான், விலை பேசும் செருப்பு முக்கியம் இல்லை, நீ நடக்கும் பாதைதான் பெருமை. ஒரு கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்தான். ஒரு நாள் அம்மா